ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்குது. ஷிஃப்ட் டிசைர் டூர் டி சரண்டர் வந்திருக்கு. வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே இந்த வீடியோ உள்ளே போவோம். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நம்பர் பாருங்கள், TN 11E 3496. இந்த நம்பரில் தாங்க வந்திருக்கு. ஷிஃப்ட் டிசைர் டூருங்க. வாங்க இன்ஜின் ரூமை பார்த்துடலாம். நண்பர்களே இன்ஜின் ரூமை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஷ் பேரை பார்த்துருவோம். கிராஷ் பேர் ஒரிஜினல், ஸ்டிக்கரெல்லாம் கரெக்டாக இருக்குது. கம்பெனியில் வர ஸ்டிக்கரு தான். இந்த கலரில் தான் கிராஷ் பேர் வரும். அடுத்தது ஆம்பிரான் பார்த்துடலாம். ஆம்பிரானு அடிப்பட்டு எதுவும் வேலை செய்யலை, ஒரிஜினல் பேஸ்ட்லேயே இருக்குது. இந்த சைடு ஆம்பிரானும் காமிச்சிடுறேன். ரெண்டு பக்கம் ஆம்பிரான் நல்லா இருக்குது. இன்ஜின் ரூமு நல்லா இருக்குது. டிங்கர் வேலை எதுவும் இல்லை. மோஸ்ட்லி டிங்கர் வேலை இந்த கீழே வரும். இந்த இடத்துல எந்த டிங்கர் வேலை இல்லை. இந்த போர்டு மாட்டி இருக்கிற இடத்துலையும் டிங்கர் வேலை வரும். இந்த வண்டியில் அந்த இடத்துல எங்கேயுமே டிங்கர் வேலை இல்லை. இன்ஜின் ரூம் நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. இன்ஜினும் நல்லா இருக்குது. பேட்டரி காமிச்சிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வண்டியை சுற்றி பாடி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாடி பார்த்துடலாம். பாடி பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியில் ரொம்ப நல்லா இருக்குது பாடி. ஒரு டி சரண்டர் வண்டி மாதிரியே இல்லை, இது ஒரிஜினல் ஓன் போர்டு மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி. பாருங்களேன், லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. பாடி லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது டயர் பார்த்துடலாம். 4 டயருமே இந்த ஆஃப் கண்டிஷன் கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டயர்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரைட் சைடு வியூவுங்க அது. வண்டி பாடியில் டிங்கரிங், பெயிண்டிங், டச்சப்பு எதுவும் ஆகலை, நல்லா இருக்குது. டிங்கரிங் எதுவும் இல்லை. சின்ன சின்ன பொருட்கள் ஒரு 2-3 இடத்துல இருக்குது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இன்டீரியல் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியல் பாருங்கள். 4 டோர் பவர் விண்டோ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு டோர்லேயே 4 சுவிட்ச் வந்திருக்கு. எல்லா டோர்லேயும் ஒரு சுவிட்சு தனியாக வச்சுருக்காங்க. சீட் கவர் பாருங்கள், ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ஓன் போர்டு வச்சுன்னுக்கிற ஃபீலிங் இருக்கும். வாங்க கிலோமீட்டர் பார்த்துடலாம். ஏசி ஒர்க்கிங் கிடையாதுங்க. டேஷ்போர்டு, டச் ஸ்க்ரீன் டிவி இருக்குது. டேஷ்போர்டில் நல்லா இருக்குது. கிலோமீட்டர் பாருங்கள். கிலோமீட்டர் 1,02,756. ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். இந்த டி சரண்டர்ன்றதுனால இந்த கிலோமீட்டர் வந்து ஒரிஜினல்ன்றது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. போய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட நாங்கள் எடுத்துருந்தோம்னா அந்த ஓனர்கிட்ட ரெக்கார்டெல்லாம் கேட்டு அந்த வண்டியை வாங்கக்கூடிய 2வது ஓனர்கிட்ட, கஸ்டமர்கிட்ட நாங்கள் அந்த மெசேஜை கிளியராக சொல்லிவிடுவோம். சார் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓனர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் மாற்றிருக்காருன்ற ரெக்கார்டை கரெக்டாக சொல்லிவிடுவோம். ஆக்சுவலாக இது டீ போர்டுன்றதுனால ஃபஸ்ட்டு ஓனர் இல்லை, 2 ஓனர் தான் இது. 2வது ஓனர் மாறினதுனால ஃபஸ்ட் ஓனர் என்ன ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாருன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் 2வது ஓனர் சொன்னது தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கிலோமீட்டரில் தான் 2வது ஓனர்கிட்ட எடுத்தது. அதே கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் டி சரண்டரை பொறுத்த வரைக்கும் வண்டியை வந்து நேரில் பார்த்து செக் பண்ணி இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் விலை பேசி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு சிறந்த வியாபாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி 2 ஓனர் 3 ஓனர் வண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வண்டியை போய் நேரில் பார்த்து வண்டி இருக்கிற கண்டிஷன், இன்ஜின் இருக்கிற கண்டிஷன், டயர் இருக்கிற கண்டிஷன், வண்டியில் என்ன செலவு இருக்குதுன்னு நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்து அவங்க என்ன விலை கேட்குறாங்க அதுலேருந்து அந்த செலவெல்லாம் லெஸ் பண்ணி கேட்குறதோ, இல்லை அவங்க ரீசனாக சொன்னாங்கன்னா அந்த விலைக்கு எடுக்கிறதோ, அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது தான் ஒரு சிறந்த வியாபாரமாக இருக்கும். வாங்க அடுத்தது பேக் சீட்டை பார்த்துடலாம். சீட் கவர்லாம் பாருங்கள், ரொம்ப புதுசாகவே போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளோர் மேட் இருக்குது, எக்ஸ்ட்ரா மேட்டு போட்டிருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் டிவி, 4 டோர் பவர் விண்டோ, சீட் கவர், இதுவே ஒரு 50,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே இருக்குது வண்டியில். பாடி பாருங்கள், பாலிஷ் மட்டும்தாங்க போட்டோம். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். பாடி வந்து ஒரு 75%, 80% கிட்ட பாடி தெளிவாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டி ரொம்ப ஸ்பேசஸாக இருக்குங்க. உள்ளே உட்கார்ற
ஃப்ரண்ட்டு சீட்டு பேக் சீட்டாக இருக்கட்டும், நல்லா குண்டாக இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டில் உக்காந்தாலும் ஃப்ரீயாக உட்காரலாங்க இந்த வண்டியில். இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. பேக்லேயும் ஒல்லியாக இருந்தால் 4 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஆக்சுவலாக 4 பேர் உட்காரக்கூடாது, 3 பேர் தான் போகணும். 3+1 தான், 4+1 தான் சொல்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பசங்க குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இதில் 3 பேர் பெரியவங்க உட்காந்து 2 குழந்தைங்களும் நம்ம உட்கார வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைலேஜும் இந்த வண்டியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த வண்டியும் இல்லைங்க. 18 to 20 டிரைவிங் பண்ணுற டிரைவரை பொறுத்து கண்டிப்பாக 18 to 20 சாலிடாக வரும் டீசல். ரொம்ப பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டும் கிடையாதுங்க. இது எடுக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் இது கொடுக்க போகிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸு 3,25,000 கோட் பண்ணுறாங்க. இது ஃபிக்ஸடு ப்ரைஸடு கிடையாதுங்க. நேரில் ஓட்டி பார்த்துட்டு ஏசி ஒர்க்கிங் இல்லை, இந்த மாதிரி ஒர்க்கிங் இல்லை, என்னென்ன செலவு இருக்கோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேரம் பண்ணி பேசி எடுத்துக்கலாம். இந்த 3.25 ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் நேரில் பேரம் பேசி இந்த வண்டி ஃபைனல் பண்ணிங்கன்னா எந்த விலை ஃபைனல் பண்ணுறீங்களோ அந்த விலையிலேருந்தே இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லை நீங்களே இன்சூரன்ஸ் போட்டுக்க போகிறீங்க, நாங்களே பண்ணிக்கிறோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர்னால் அதுக்கும் பார்கிங் பண்ணி பேசி செட் ஆகிடுச்சுன்னா வியாபாரத்தை முடிச்சுக்கலாம். இந்த வண்டியை பார்க்கக்கூடிய இடம் அரக்கோணம் லியோ கார்ஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் லியோ கார்ஸ் ஹவுசிங் போர்டில் இருக்குங்க. நியர் மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் நியரில் இருக்குது ஆஃபீஸு. கண்டிப்பாக இந்த வண்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேங்க. இன்றைக்கி விஸ்டாவே டாட்டா விஸ்டாவே 2013 நீங்கள் எடுத்திங்கன்னா ₹2 மேலே தான் சொல்லுவாங்க, ₹2,000 கோட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக ₹3,400 தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் 2-3 விஷயம் பண்ணி தரேன்னு இருக்காங்க. வாங்க நேரில் உட்காந்து பேசி இது எடுத்திங்கன்னா கூட இதை ஒரு 3 வருஷம் ஓட்டிட்டு நீங்கள் இதை வேண்டான்னு விற்றாலும் ₹1,000 கண்டிப்பாக அது விற்கும். அந்த ₹1,000 விற்றதுனாலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. நீங்கள் எடுத்த ரேட்லேருந்து 3 வருஷம் ஓட்டி அதை ₹1,000 நீங்கள் விற்றீங்கன்னா கூட இதை உங்களுக்கு நஷ்டமாக்காது இந்த வண்டி. அதனால் இந்த வண்டி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வண்டிங்க என்ன இருக்குது வண்டியில் என்ன இல்லைன்றதை தெளிவாக வீடியோ போட்டு உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் தெளிவாக வாங்கிட்டு போகிற மாதிரி வீடியோக்கள் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வண்டி தேவைப்படுறவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.